நீங்க வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? பத்திரிகையாளர் நீங்க இல்லைன்னா நாங்க இல்லைன்னு சொன்னீங்களா சொல்லலையா? சார் அதுதான் சார் டெஃபினெட்லி டுவர்ட்ஸ் இல்ல கண்டிப்பா சார் டுவர்ட்ஸ் எண்ட் Q&A இல்ல கண்டிப்பா எண்ட்ல Q&A செஷன் இருக்கு அப்ப கண்டிப்பா அது பேசலாம் சார். நீ பத்திரிகையாளர் விளக்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடத்துங்க சொன்னா முதல்ல அவர் விளக்க சொல்லுங்க. முதல்ல ஒரு எங்கன்னு ஒருத்தர் அவர் எழுதுறதை நீங்க வந்து பேர் போட மாட்டேன்னு பேச சொல்றாரு. Facebook கேளுங்க சார். அந்த பாடல் சர்ச்சைக்கு பதில் சொல்லிட்டு போங்க சார். சார் டைரக்டர் சார் Thank you so much. அது பதில் சொல்லுங்க சார். சார் அது பதில் சொல்லுங்க. அப்ப இந்த நம்ம பிரஸ் மீட் முடிக்கலாம். ஆடத்துல யார் பாடல் எழுதுறாங்க அது எனக்கு தெரியும். கோலங்கி அவர்தான் திருடனே ஒத்துக்கறா மௌனம் சம்பந்தத்துக்கு அறிகுறி. பதில் சொல்லுங்க சார். சார் அறிவு திருடனே அது அலோ பண்ண முடியாது சார். ஒரு பேட் எக்ஸாம்பிள் சினிமா துறையில தப்பு எக்ஸாம்பிள் எவ்வளவு பிளாகரிசம் இருக்கு. அந்த பிளாகரிசம்ல உங்களை போல ஒரு எஸ்டாப்லிஷ்ட் டைரக்டர் ஏதோ எஸ் ஆர் நோ சொல்லுங்க சார். பதில் சொல்லுங்க சார். எல்லாருக்கும் தெரியும். நீங்க எல்லாம் நீங்களே பதில் சொல்லிருக்கீங்க. ஆனந்த விடல்ல உங்க இன்டர்வியூல இருக்கு. எவ்வளவு பொய் சார். ஆனந்த விடல்ல பேட்டி கொடுத்தாரு சார். அவர் சொல்லிருக்காரு. நான் சொல்லல. அவர் சொல்லிருக்காரு. சார் இது ரொம்ப தப்பு சார். நீங்க வந்து ராங் எக்ஸாம்பிள். வாக் அவுட் பண்ணீங்க. பதில் சொல்லாம கடந்து போறீங்க. தப்பு பண்ணது உறுதி ஆயிடுச்சு சார். உறுதிதான். ஒரு கிரியேட்டரோட பாவத்தை சம்பாதிக்கிறீங்க சார். பதில் சொல்றது அவர்தான் சொல்லிருக்காரு. ஆனந்த விடல்ல அவர் வந்து இன்டர்வியூ as a director சொல்லிருக்காரு. பாட்டு எழுதுறது யாருன்னு. அப்ப அது பதில் சொல்லணும் இல்லையா? டைரக்டர் அவர்தானே. அவர் சொல்லுங்க சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க சார். அவர் சொல்லல. சார் மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க. செகண்ட் போடுங்க சார். மியூசிக் டைரக்டர் பதில் சொல்லுங்க இதுக்கு. யார் பண்ணாங்க? பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க. பிப்ரவரி மாசம் பாடல் யார் எழுதுறாங்க பதில் சொல்லுங்க சார். செகண்ட் கனிராஜ் பாடல் ஏன் நாங்க ஏன் கொந்தளிக்கிறோம்னா அவர் ஜர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகையாளர். இல்ல உங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? பணத்துக்கு அவ்வளவு செலவு பண்றது ப்ரொடியூசர் செலவு பண்ண ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பேட்டி கொடுத்தீங்க. பேசும்போது பதில் சொல்லுவாங்க சொன்னாங்களா இல்லையா? பணத்துக்கு அவ்வளவு பாதிப்பு பதில் சொல்லணும் இல்லையா? எதுக்கு அவர் வெளிநாடு போறாரு? அவர் ஆனந்த விடல அவர் சொல்லிருக்காரு. அவரே பதில் சொல்லிருக்காரு. அவரே பேட்டி கொடுத்திருக்காரு. யார் பேர் சொல்லிருக்காரு சொல்லுங்க. இல்ல பாட்டு எழுதுனவர் ஜெகன் தான் சொல்லிருக்காரு. டைரக்டர் தான் சொல்லிருக்காரு. யார் எழுதுறது பாருங்க. இப்போ ஜெகனும் சக்தி சாரும் சேர்ந்தத படத்தை பண்ணாங்க. அது சொல்லவே இல்ல சார். அவர் ஏன் போறாரு? பண்ணாரு நீங்க அக்செப்ட் பண்ணல. இல்ல இப்போ அதுக்கு பிறகு ஜெகன் வந்து பாரு ரெண்டும் பேசி முடிச்சப்போ சக்தி சார் எல்லாம் முடிச்சாச்சு. இப்ப ஜெகன் வரல. நீங்க அதான் பாருங்க. இல்ல அத ஜெகன் வந்து அக்செப்ட் அந்த பிரச்சனை முடிஞ்சிட்டு முடிஞ்ச பிறகு அந்த இப்போ இப்போ பாருங்க இல்ல இப்ப ஜெகன் வந்து பாருங்க இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. நீங்க அதனால பாரு அதனால இந்த படத்துக்கு பிரச்சனை பண்ணாதீங்க. இயக்குனர் சொன்னது ஆனந்த விடல்ல இந்த பாடல்களை எழுதுனது ஜெகன் சொல்லி நாங்க யாரும் சொல்லல. அந்த இயக்குனர் தான் சொன்னாரு. இயக்குனர் வந்து சொல்லுங்க. சரி நாங்க அடுத்த நாள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறோம். தனியா இதுக்கு மட்டும் நீங்க அதுல பண்றோம். இப்போ பாருங்க இங்க ஜெகன் இல்ல டைரக்டர் இல்ல. நீங்க பாருங்க Okay sir, 5 minutes. இல்ல சார் we respect. கண்டிப்பா உங்க எல்லாரும் நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். ஒரு 5 minutes. ஒரு மனிதனை பார்த்த உடனே எனக்கு ஒரு நான் ரொம்ப நெகட்டிவா இருந்தேன். நமக்கு ஒண்ணு கொஞ்சம் எழுதுவேன், இலக்கியம் படிப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, நீ இன்னும் ஒரு பார்க்க ஒரு இதா இல்லையப்பா, அவ்வளவு பெரிய கம்பெனில வேலை செய்யணும். சாரி இந்த நேர்ல பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, பேச முடியல, சாரி ரொம்ப பேச முடியல, கவலையா இருக்கு. இப்படி ஒரு இந்த மேடையில நான் இப்படி வந்து நிக்க வேண்டி இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லை. அப்ப சார் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் நீ ஆளு நல்லா ஹைட்டா இருக்கியப்பா, இது எவ்வளவு பெரிய பாசிட்டிவான விஷயம் தெரியுமா? ஹைட்டா இருக்கிறது ஒரு பர்சனாலிட்டி, நீ அதை மூலம் நினைச்சுக்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டே ஊக்குவிச்சு, நான் ஆபீஸ் பாயா இருக்கும்போது எந்த சேரை தொடச்சனோ அதே சேர்ல சார் என்ன உட்கார வச்சாங்க. அதனால
என்னைக்குமே நான் அவங்களுக்கு என்னைக்குமே விசுவாசமா இருப்பேன். அது வந்து இப்ப என் ஒய்ஃபு, எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு. என் ஒய்ஃபு என் 3 குழந்தைங்க வேணுமா, ராஜேந்திரராஜன் சார் வேணுமானா நான் அவர் தான் வேணும்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது அவரு. எனக்கு கல்யாணம் நடந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே அவர் தான். இதுக்கு மேல கிடைக்க போறது அவர் தான். அதனால அவரை கஷ்டப்படுத்துற மாதிரி எதையுமே செய்யக்கூடாதுங்கிறதுல நான் தெளிவா இருந்தேன். ஆனா அதே நேரத்துல ஒரு உண்மையை சொல்லணும். அது வந்து உண்மையை வந்து ரொம்ப நாள் மறைக்க முடியாது, மறைக்க முடியும், அழிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை சொல்லணும். என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன், யாரும் தவறு நினைக்க வேண்டாம். இதுல சம்பந்தப்பட்ட, ஏன்னா இங்க நடந்த உண்மை எல்லாத்துக்கும் தெரியும். அதனால ஆனா சில நேரத்துல சில பேர்களால் வெளிப்படுத்த முடியாது. அது பூபதி மாஸ்டரா இருந்தாலும் எடிட்டரா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும், அதை வெளிப்படுத்த முடியாது. நான் என்ன நடந்துங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்துக்கு முதல்ல மியூசிக் இருந்து சாம்சியஸ், அவருக்கு இயக்குனருக்கும் கொஞ்சம் செட் ஆகலைங்கிறனால அவர் விலகிட்டார் படத்துல இருந்து. அப்புறம் வந்து பாட்டு வந்து போலீஸ்காரனை கட்டிக்கிட்டு பாட்டு எப்படி உருவாச்சுங்கிறதே நான் உண்மையை சொல்லிடுறேன். சிகப்பு சூரியன் ஒரு படம், சில்க் சுமிதா வந்து கண்டா கண்டா மாப்பிள்ளைன்னு ஒரு பாட்டு வரும். அது வந்து போலீஸ்காரனை கட்டினா அடிப்பான், டாக்டரை கட்டினா அப்படின்ற மாதிரி ஒரு லிரிக்ஸ் வரும். அப்போ வந்து நாங்க வந்து மலையாளத்துல ஒரு பாட்டு வந்து பெரிய ஹிட்டான ஒரு பாட்டு இருந்துச்சு. அந்த பாட்டோட டியூன் எடுத்து மியூசிக் டைரக்டருக்கு அனுப்பணும். அப்ப நானும் இருந்தோம், டைரக்டர் இருந்தாரு, கோ டைரக்டர் காமராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் இதோடைய மூல கர்த்தா. இந்த பாட்டுக்கு ஐடியா சொன்னது அவர் தான். இப்படி ஒண்ணு பண்ணலாம். மியூசிக் டைரக்டர் வந்து அந்த டியூனை உள்வாங்கி நான் அதை காப்பி அடிக்கல, அதை விட பெஸ்டா ஒண்ணு கொடுத்தாரு. கொடுத்த உடனே அதுக்கு வந்து டியூனுக்கு வார்த்தை எழுதணும். எழுதும் போது டைரக்டர் உட்காந்துரு, நான் உட்காந்துருந்தேன். டியூனை கேட்டு கேட்டு, ஏன்னா தத்தகாரம்னா என்ன அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது, டைரக்டருக்கே தெரியும், எனக்கு தெரியும் தத்தகாரம்னா என்ன. அந்த தத்தகாரத்துக்கு நான் வார்த்தைகள் எழுதினேன். சில இன்புட்ஸ் அவர் கொடுத்தாரு. பாட்டு எழுதி முடிச்சு நான் எப்போதுமே இது வரைக்கும் என்கிட்ட இருக்கு எல்லா பாட்டையும் நான் எழுதி இயக்குனருக்கு தான் அனுப்புவேன். மியூசிக் டைரக்டர் நேரடி அனுப்ப மாட்டேன், இயக்குனர் வழியா தான் போகும். அப்படி உருவாச்சு. அப்படி அந்த பாட்டு வந்து வந்துட்டு இருக்க நேரத்துல ஒரு இடையில என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, டைரக்டருக்கு எனக்கு தான் ப்ரொடக்ஷன்ல ஈபி. இப்போ எங்க சார் வந்து ரொம்ப எல்லாத்துலயுமே கணக்கா இருக்கணுமாங்க. அதாவது படத்துக்குள்ள எவ்வளவு நாள் செலவு பண்ணி வேஸ்டா செலவு பண்ணக்கூடாது, கவனமா இருப்பாங்க. அப்போ சில விஷயங்கள் வந்து ப்ரொடக்ஷன்ல கொஞ்சம் எக்ஸஸ் ஆகுது. ஒரு 8 கோடி ரூபாயில துவங்கப்பட்ட படம் 15 கோடிக்கு மேல ஆகுது. இப்படி ஆகும்போது அங்க என்னென்ன பிரச்சனை இருக்குங்க நான் சாருக்கு கன்வே பண்ணேன். அதுல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டாரு, நான் பாட்டுல வந்து ஜெகன் பேரை போட மாட்டேன்ட்டு எங்க சார் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க. உண்மையிலே போடுங்க சார், சின்ன பையன் தானே வளர்ந்துட்டு போட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவர் கேட்கல. சார் வந்து நான் ஏன் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லல, நீங்க எனக்கு தெரியும், நான் முதல்ல சொன்னா நீங்க எல்லாம் எனக்கு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா. நான் எதுக்கு சொல்லல அப்படின்னா, நான் அந்த பிரச்சனையை பண்ணா அவர் டிஐக்கு வரமாட்டாரு, படம் ஃபர்ஸ்ட் காப்பி எடுக்க முடியாது, 15 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்து பிசினஸ் பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருந்தேன். நீங்க கேட்டதுனால உண்மையை சொல்ல வேண்டிய ஆயிடுச்சு. இது வரைக்கும் கண்டிப்பா 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 இல்ல அது ப்ரொடியூசர் என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு கட்டுப்படுத்திருக்கேன். ஆனா இப்ப எனக்கு உங்களுக்கு இப்ப உண்மை தெரியும். ஆமா ஆமா நான் சொல்றேன் உங்ககிட்ட, யாருக்கே நான் சொன்னா இது வரைக்கும் எல்லாரும் முன்னாடி இப்ப நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, நான் எல்லாமே இயக்குனருக்கு தான் எழுதி அனுப்புனேன். ஏன்னா இயக்குனர் ஓகே பண்ணி தான் மியூசிக் டைரக்டருக்கு போகணும். இதுதான் ரூல்ஸ். பணம் எடுக்கிறது பிரச்சனை இல்ல, அறிவை தான் எடுக்க கூடாது. அது ரொம்ப உங்களுக்கு அங்கீகாரம் வேணுங்கிறது சக பத்திரிகையாளரா நாங்க வந்து இப்ப கோரிக்கை வைக்கிறோம். இல்ல இப்ப பேரே வரல ஊர் இருந்து எல்லாருமே நீங்க எழுதுற இப்போ பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கவனத்துக்கு வந்திருக்குது. நீங்க இதை பேசிட்டு போயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன் முடியாது. நாளைக்கு இதை நான் ரெண்டு விசாரிச்சு என்ன படம் நாங்க டிசிஷன் எடுக்கிறோம். நான் ஜெயிட்டு பேசிட்டு நான் எடுத்து பேசிடுறேன், பேச முடியும் எடுக்கிறேன். ஒரு 4 பாட்டு மெயினான பாட்டு, அந்த பாட்டு 3 ஒரு சின்ன சின்ன பாட்டு 4 வரிகள் தான் வரும். அது வந்து இயக்குனரே சொன்னதுதான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அதாவது தரவியது அழிந்தாலும் சத்தியம் தான் அழியாதப்பான்னு ஐயா வைகுண்டர் சொல்லுவாரு. அந்த சத்தியத்துக்கு சாட்சியா நீங்க எல்லாம் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னால யாரும் மன வருத்தப்பட்டிருந்தா நான் பாதம் தொட்டு நன்றி மன்னிப்பு கேட்கிறேன்.